70 ரூபாய்க்கு சீரக சம்பா பிரியாணி. இவ்வளோ கம்மி ரேட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக ஆம்பூர்லேயே இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். பிரியாணி டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதாவது காரம் இல்லாமல் நல்லா சட்டிலாக இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம். என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும். இடத்துலேயே போயிட்டு நீ ஆம்பூர் பிரியாணின்னு ஒன்று சாப்பிட்டு ஏமாந்துருப்பேன். இன்னைக்கு ஆம்பூர்லேயே வந்து இந்த ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டேன். அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம அருமையாக இருக்கும். என்ன தெரிகிறது? நான் வைப்பில் இருக்கிறேன் ப்ரோ, சொல்ல மாட்டேன். வெறும் 70 ரூபாய்க்கு ஒரு நல்ல குவான்டிட்டியோட சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ நான் 2-3 டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பீசஸ்லாம் அந்த இடத்துல கிடைக்கல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்லாம் வச்சு அருமையாக சாப்பிட போகிறோம். சிக்கன் 65 லெக் பீஸு எல்லாமே இருக்குது, சாப்பிடலாம். டேஸ்ட்டில் ஆம்பூர் ஸ்டைலில் ஆம்பூருக்கே வந்து பிரியாணி சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதில் வந்து 70 ரூபாய்க்கு சீரக சம்பா பிரியாணி தரமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஆம்பூரில் சீரக சம்பா பிரியாணி ரொம்ப நாளாக சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். 70 ரூபாய்க்கு இவ்வளோ ரைஸு 2 பீஸு எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு முட்டையும் தருவாங்க. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் லாலிபாப் ஒரு பிளேட் வாங்கியிருக்கோம். அருமையாக இருக்குது. ஸோ ஹோம்மேட் டேஸ்ட்டில் ஆம்பூர் ஸ்டைலில் ஆம்பூருக்கே வந்து பிரியாணி சாப்பிட்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 70 ரூபாய்க்கு 2 பீஸ் வச்சு கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய விஷயமே. அதுவும் சீரக சம்பா. பிரியாணி டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதாவது காரம் இல்லாமல் நல்லா சட்டிலாக இருக்குது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம். சீரக சம்பா பிரியாணி, அதுவும் இவ்வளோ கம்மி ரேட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக ஆம்பூர்லேயே இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். மெயினாக இந்த ஆம்பூர் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா மிளகா தூளே சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக மிளகாவை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்க்கறதுனால இதில் அந்த அளவுக்கு ஸ்பைஸியாகவும் தெரில. அந்த டேஸ்ட்டே ரொம்ப செட்டிலாக இருக்குது. கறி சாஃப்டாக அவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கே. நீங்கள் மறக்காமல் சென்னை டு பெங்களூரோ இல்லை பெங்களூர் டு சென்னை ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது சார்மினார் பிரியாணி மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவங்க ஃபுட் கலரே சேர்க்கறதில்ல. அதில் இருக்க நேச்சுரல் கலரே இந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக தெரியுது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 30 வருஷமாக கிட்ட பண்ணிடுறோம். சார்மினார் ஹோட்டல், சார்மினார் ரெஸ்டாரண்ட் நேற்று ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இருக்குது. நமக்கு 30 இயர்ஸாக இருக்குது. இந்த சீரக சம்பா ரைஸ் தரமான பிரியாணி, நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும், விலையும் கம்மி. சண்டே ஸ்பெஷலு சிக்கன் லாலிபாப்பு 65 ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கூட இருக்குது. மெயின் நம்ம ஹோட்டல் மெயின் பிரியாணி தான் மெயின். நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறோம் சார். சுவையாக இருக்கும், நல்லாயிருக்கும். 70 ரூபா தான். சீரக சம்பா சாப்பாடு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஏற்ற மாதிரி கடை நல்லாயிருக்கும். என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ இடத்துலையே போயிட்டு நீ ஆம்பூர் பிரியாணின்னு ஒன்று சாப்பிட்டு ஏமாந்துருப்பேன். இன்னைக்கு ஆம்பூர்லேயே வந்து இந்த ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டோட ஃபீல் எப்படி இருந்துச்சுட்டு. ஸோ நம்ம சென்னையில் இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்டில் போய் பார்த்தாலும் அங்கங்கே ஆம்பூர் பிரியாணி அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே ஆம்பூர்லேயே வந்துட்டு ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றது கொஞ்சம் தனி ஃபீலாகவும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் பிரியாணி எல்லா இடத்துலையும் ஒரே டேஸ்ட்டாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ரீஜனில் சாப்பிட்றது அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ மறக்காமல் வந்து ஆம்பூர்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு இது ஃபேமஸ். அதே மாதிரி ஆம்பூர்லேயே பிரியாணி ஃபேமஸ் தான் சொல்கிறாங்கன்னு இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்து சாப்பிட்றது கொஞ்சம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பிரியாணி. மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் இந்த சிக்கன் ஆர்டர் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம அருமையாக இருக்கும்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்பூரில் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். சிக்கன் பிரியாணி வந்து நம்ம என்ன தான் வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை சாப்பிட்டாலும் அதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நம்மளுக்கு வந்து சிக்கன் அதுலேயே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நோட் பண்ணுங்கப்பா சிக்கனில் வந்து செலினியம்னு ஒரு செலினியம் அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் வந்து எதுக்குன்னா நம்மளுக்கு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிகள்லாம் பெனிஃபிட்ஸ் தருது. அதே மாதிரி பிரியாணியில் நிறைய ஸ்பைசஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பைசஸ் வந்து நம்மளுக்கு ஜீரண சக்திக்கும் நல்ல உபயோகமாக இருக்கும். டர்மரிக்கு அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுட் கலர் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணல. இவங்களே மசாலா அரைச்சி இவங்களே இது பண்ணுறாங்க. ஸோ இதில் மேலே தூவி கொடுக்குற நம்மளுக்கு வந்து அந்த மிளகு அதெல்லாம் நம்மளுக்கு சளிக்கு அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா பயன்படும். ஸோ நம்ம அளவோட சாப்பிட்டா எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நன்மை தான். அளவா சாப்பிட்டா மருந்து, அளவுக்கு மீறி சாப்பிட்டா ஆவிஷம். மருத்துவ குணமாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அளவுக்கு மீறி எது சாப்பிட்டாலும் அது வந்து நஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அளவாக சாப்பிட்டா எதுவாக இருந்தாலும் மருந்து தான். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி நல்லா இருக்குது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, லாலிபாப் அதெல்லாம் இருக்குது. நல்ல ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஸோ சாப்பிட்டு என்னோடய தட்டே பார்த்துருங்க. எலும்பு தான் மிச்சம் இருக்குது. ₹70 ஒர்த்தான பிரியாணி. செம்ம சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரைஸுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ பீசஸுமே நல்லா வச்சு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு ரைஸ் வேணுனாலும் கேட்டோம்னா கொடுக்குறாங்க. இது கூட ஒரு முட்டை, வெங்காயம், கத்திரிக்காய் குழம்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது அருமையாக இருக்குது. சிக்கன் 65 சூப்பராக இருக்குது. வந்து சாப்பிட்டு பாருங்கள். சிக்கன் லாலிபாப் பார்த்தீங்களா, கலரே சூப்பராக இருக்குது. நம்மளாம் ரெட் கலரில் தான் பார்த்துப்போம். இது கொஞ்சம் லைட்டாக எல்லோஷ் ஆரஞ்சு கலராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டாக இருக்குது. சாப்பிட்டு மசாலாலாம் செம்மையாக ஊறிட்டும். சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது. சாப்பிட்டு இன்னொரு வாய் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்குது. சூப்பராக இருக்கும். வேறு எங்கன்னா தமிழ்நாட்டில் போய் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் ஆம்பூருக்கே வந்து ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆம்பூர் பிரியாணிக்கு வந்து ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டா தான் தெரியுது ஆம்பூர் பிரியாணி எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது. ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் சாப்பிட்டுச்சு எப்படி இருந்துச்சு பிரியாணி டேஸ்ட்டு? பிரியாணி வந்து யாருமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. பிரியாணினாலே அது தனி ஒரு டிஷ்ஷு. ஸோ நம்மளுக்கு எத்தனை டிஷ் இருந்தாலும் பிரியாணின்றது நம்ம மனசில் நிற்கிறதும் சரி, காலங்காலமாக நம்ம அது சாப்பிட்றதும் சரி. நம்ம எந்த சாப்பாடு வேணும் வேணான்னு சொன்னாலும் பிரியாணியை யாரும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரியே நம்மளுக்கு பிடிச்சது வந்து சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி இங்கே ₹70 கிடைக்கிறதுனால நம்ம வந்து விரும்பி சாப்பிட்டோம். ஸோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சிக்கன் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாடி பில்டர் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ நான் பாடி பில்டர் சொல்லிக்கிறதுக்கு நானும் பெருமைப்படுறேன். பழனி படிக்கட்டு மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் இருக்குன்னு அப்படின்னு இல்லை. சும்மா ஏதோ ஒரு 5 கிலோ 10 கிலோ தூக்கி எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணுவேன். ஆனால் தொப்பை இருக்கிறதுனால அப்படின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. ஜிம் பாடினா அது அப்படியா? சரி, அதே மாதிரி முதல் நேயர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் பிடிச்சவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே புது புது வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அண்ணன் சொன்னதுனால ஸோ நம்ம இந்த கடையை வந்து நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிடுங்க.